ஜவஹர் அலி சார் வணக்கம். வணக்கம். ஜவஹர் அலி சார், திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அதே வார்த்தைகளை நான் சொல்கிறேன். மக்களாட்சியினுடைய விழுமியங்களை வளைத்து ஆட்சியை பிடிக்க திமுக கனவு கண்டு கொண்டிருந்தது. அந்த கனவு மண்ணோடு மண்ணாகி போனதுனால இவங்க அடுத்த புலம்பல்கள் நாடகத்தை இவங்க தொடங்கிடுவாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. சார், உண்மையிலேயே அதிமுகவிற்கு இந்த 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பது அப்படிங்கிறது எந்த விதமான சலனத்தையும் கொடுக்கலையா உங்களுக்கு? அதாவது திமுகவினுடைய ஆதரவாக பேசக்கூடியவர்கள் தான் இப்படி பொய்யை கட்டவிழ்த்து விடுவாங்க, இந்த போலி வாக்காளர்கள் அப்படின்னு. அதே மாதிரி அதை நெறியாளரும் செய்ய வேணாங்கிறது ஒரு தாழ்மையான நெறியாள். நான் என்ன பண்ணேன் பாத்தீங்களா? நான் உங்ககிட்ட போன தடவையே சொன்னேன், நான் சொல்றது எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொன்னது. நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறேன், எந்த இடத்துலயும் நான் போலி வாக்காளர் இல்ல, போலி வாக்காளர்னு ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்தல. உங்களுக்கு நோக்கம் என்ன அட்டாக் பண்றது அப்படின்னா, நீங்க உங்களுடைய தாக்குதலை தாங்குவதற்கு என்னுடைய தோள்களும் என்னுடைய மார்பும் தயாரா இருக்கு. ஆனா நான் சொல்லி என்ன நீங்க அட்டாக் பண்ண கூடாது. ஓகே, அவர் நம்ம நண்பர் ராமகந்த, நானும் வெளியில இருந்து பேசுறேன், நண்பரும் வெளியில இருந்து பேசுறேன். அதனால நான் அவர் பேசும்போது அமைதியா இருந்தேன், அவரையே கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க, எனக்கு கிளியர் கிடைக்காது. இப்போ எஸ்ஐஆர் வந்த உடனே ஐயோ குய்யோன்னு கத்துறது யாரு? திமுக. அதுல எப்படி முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் வந்துட்டா எஸ்சிங்கள் பட்டியலினத்த மக்களையும் சிறுபான்மை மக்களையும் அரேபியாவுக்கும் அமேசான் காட்டுக்கும் அனுப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு செய்யாங்க. அதுதான் இங்க மேடம் சொன்னாங்க, உங்களுடைய குடியுரிமை சோதிப்பதற்காக அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொன்னா தெரியுமா? இப்படிதான் பொய்யை சொல்லி மக்களை மடைமாற்றம் செய்ய வேணும். அதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஊழல் கொள்ளைகளை எல்லாம் மாத்துறதுக்காக, மடைமாற்றம் செய்வதற்காக இன்றைக்கு மாநில அரசு அதிகாரிகள், ஒரு பிஎல்ஓ மாநில அரசு ஊழியர், அதை அப்லோடு பண்ணி கண்காணிக்கிறது யாருன்னா மாநில அரசு ஊழியர் தாசில்தாரு, அதை வெளியிடுவது யாருன்னா கலெக்டர். இவர்கள் தவறு செய்தால் இந்த ஒரு மாநில அரசாங்கம் தட்டி கேட்குமா கேட்காதா? மாநில அரசாங்கத்தை மீறி இவர்கள் தவறு செய்து பெயர்களை நீக்கி விடமா முடியுமா? அப்போ மாநில அரசாங்கம் செய்த அத்தனை விஷயத்தையும் எதிர்கட்சிகளை குறை கூறுவது என்பது இவர்களுக்கு வழக்கமான ஒன்று. ஏன்னா தேர்தல் இந்தியா முழுக்க தேர்தல் ஊழியர்கள் என்பது வெறும் 700 பேர். ஆனால் அந்தந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் பணி என்பது மாநில அரசு ஊழியர்கள் மட்டுமே பண்றக்கூடிய விஷயம். இப்ப அதுக்கான என்ன சொல்றாங்கன்னா, பொய்களை அவுத்து விடுறாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அதாவது இரட்டை, இப்ப நான் கேட்கிறேன் சார், இறந்தவர்கள் 26,94,000 பேர் நீக்கணுமா நீக்க கூடாதா? அதே மாதிரி இரட்டை பதிவு உள்ளவர்கள் ஒரு 3,37,000 பேர், ஆக மொத்தம் 31 லட்சம் மக்களை வாக்காளர்கள் நீக்கணுமா நீக்க வேணாமா? அதுதான் கேள்வி. அப்ப நீக்கும் போது கடந்த தேர்தல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோத்தது எவ்வளவுன்னா 3.5% இந்த வித்தியாசத்துல தோத்தாங்க. மொத்தமே 13 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்துல. அதுல 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல 43 தொகுதியில தோத்தாங்க. இதுல என்னன்னா, திமுக இந்த கள்ள ஓட்டு போடுறதுல PhD ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல பெயர் வாங்கினவங்க, செத்தம் பேர்ல ஓட்டு போடுமா, அதை திமுக காரன் அடிக்கிறதுக்கு யாரும் முடியாது சொன்னாங்க. தமிழ்நாட்டுல சாத்தியமான, தமிழ்நாட்டுல அதிகமா செத்தம் பேர்ல ஓட்டு போட்டது, திருட்டு ஓட்டு போட்டது, கள்ள ஓட்டு போட்டது என்பது திமுக. இப்ப என்ன சொன்னாங்கன்னா, அடுத்து என்ன சொன்னாங்களா, 1 மாசம் அவகாசம் போதுமா? 1 மாசம். ஏன் சார், இந்தியா முழுக்க இதுவரைக்கும் நடந்த எஸ்ஐஆர்கள் எல்லாமே மொத்தமா 3 வருஷம் நடந்திருக்கு இந்தியா முழுக்க. ஆனால் ஒரு மாநிலத்தில் அதிகபட்சமாக நடந்தது 45 நாட்கள். ஒரு பிஎல்ஓக்கு அதிகபட்சமாக 300 வீடுகள் மட்டுமே. ஒரு பிஎல்ஓக்கு அதிகபட்சமாக வெறும் 300 வீடு. இப்ப எப்படி சாத்தியமாக்கி இருக்காங்க? கொடுத்திருக்காங்களா? 30 நாள் சாத்தியமாக்கி இருக்காங்களா இல்லையா? இவர்கள் என்ன சொல்ல, 1 மாசத்துல முடியுமான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் மழை வெள்ளமா ஆயிருமே அப்படின்னு சொன்னாங்க. ஏன் தேர்தலுக்கு பிறகு நடத்தக்கூடாதா? அப்பதான் இந்த வரக்கூடிய தேர்தலையும் கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிடலாம். தேர்தலுக்கு பிறகு நடத்தக்கூடாதான்னு கேட்டாங்க. இந்த தேர்தலையும் கள்ள ஓட்டு போடலான்னு. ஆக இவர்களுக்கு என்னன்னா, எஸ்ஐஆர் மூலம் இவர்கள் தோல்வி உறுதி. ஏன்னா ஏற்கனவே அதிகமான கள்ள ஓட்டு, புது புது ஃபார்முலா, நண்பர் சொன்ன மாதிரி திருமங்கலம் ஃபார்முலா, ஈரோட்டு ஃபார்முலா, சென்னை உள்ளாட்சியில இருந்த கர்வாவை கத்தியில வச்சு
கத்திய கழுத்துல வச்சுக்கிட்டு ஓட்டின பார்முலாவெல்லாம் பயன்படுத்தினவங்க. நான் கேட்கிறேன் சார், இதுல எங்க உங்களுக்கு பிரச்சனை? பிரச்சனை எங்கன்னு சொல்லுங்க. பிரச்சனை எங்க இல்ல நீங்க சொல்லுங்க. நான் வந்து சொல்றேங்க சார், பிரச்சனை சார் நான் என்ன கேக்குறேன்னா இந்த 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டது தொடர்பாக அதிமுகவிற்கு எந்த அபிப்பிராயமோ சலனமோ எதுவுமே இல்லையா அப்படின்னு கேக்குறேன். அவ்வளவுதான் நான் கேக்குறது. ரொம்ப சிம்பிள் சார். அதுல 31 லட்சம் பேர் வந்து இறந்தவர்கள், இரட்டை வாக்குரிமை உள்ளவர்கள். இது யாரு? இந்த மாநில அரசாங்கத்தினுடைய முன்னாள் அதிகாரியாக இன்று தேர்தல் அதிகாரி இருக்கக்கூடிய அர்ச்சனா பட்நாயக் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம். 66 லட்சம் பேரு இடம் மாறியவர்கள். எப்படின்னா இடம் மாறியல, அதாவது பிஎல்ஓ கேட்ட அந்த தகவலை முழுமையாக கொடுக்காதவர்கள் இவர்களும் சேர்ந்திருப்பார்கள். சிலர் இடம் மாறியிருப்பார்கள். இப்ப ஒண்ணுமே பிரச்சனை இல்லை சார். இப்ப மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த 66 லட்சம் பேரையும் சேர்க்கணும் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. எல்லோரும் ஒருவர் விடாமல் சேர்த்துக் கொள்ளுங்கள், அதற்கான ஆதாரத்தை கொடுங்கள், அதற்கான விலாசத்தை கொடுங்க, நீங்க சேர்த்துக்கலாங்கிறீங்க. என்ன பிரச்சனை இருக்கு? நான் சொல்றேன், தேர்தல் நியாயமா நேர்மையா ஒருவருக்கு ஒரு ஓட்டு என்ற நிலையில் நடக்கணுமா, இல்ல செப்டம்பர்ல ஓட்டு போட்டு அந்த தேர்தல் நடக்கணுமா? அப்படி இருக்கும்போது இப்ப வரக்கூடிய காலங்கள்ல நீங்க ஒவ்வொரு ஆதாரையும் தேர்தல் ஓட்டர் ஐடியையும் இணைச்சதுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒரு ஓட்டுங்கிறது ஊர்ஜிதம் ஆயிடும். இரண்டாவது, ஒருவர் இறந்து விட்டால் ஐடியா எடுத்துக்க சார். ஜவஹர்லி சார், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்கு சார், சொல்லுங்க சார். வீடு இல்லாதவர்கள் ரோட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து வாக்காளர் பட்டியல நீங்க இடம் கொடுத்திருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, வீடு இல்ல அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு இந்திய குடியுரிமை இல்லாமல் போறது நியாயமா அப்படின்னு கேட்டாரு. அந்த இந்திய தேர்தல் ஆணையத்தை நீங்க நம்புறீங்க சார்? இந்திய தேர்தல் ஆணையத்தை நம்பல. ஏற்கனவே நாங்க இந்திய தேர்தல் ஆணையத்தை நம்புறோம். நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் மத்திய அரசாங்கத்து மீது நீங்க உங்களுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா நீங்க திசை திருப்ப பாக்குறீங்க. இந்திய தேர்தல் ஆணையம் சார், இங்க பாருங்க ஜவஹர்லி சார், நான் திரும்ப உங்ககிட்ட சொல்றேன், இங்க பாருங்க, இத சொன்னது நான் கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் சொல்றாரு. நான் திசை திருப்புறேன்னு சொல்றீங்க. நீங்க எஸ்ஐஆர் குறித்து பேசும்போது நீங்க நமக்கு இந்த முறை கொடுத்திருக்கக்கூடிய விண்ணப்பத்தில் கடைசி காலம் நீங்க பீகாரினுடைய எஸ்ஐஆர் அடையாளமாக காட்டப்பட்டிருக்குது. அப்போ நாங்க அதை மையப்படுத்தி ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பேசினதை சொன்னா திசை திருப்புறோம் சொல்றீங்க. எப்படி சார்? நீங்க 32 வருஷம் ஒரு ஸ்டேட் ரூல் பண்ண ஒரு பார்ட்டி, உங்ககிட்ட நான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சொன்னா நான் திசை திருப்புறேங்கிறீங்க. நீங்க நான் சொல்வது உங்களை அல்ல, திமுக திசை திருப்பக்கூடிய கேள்வியை நான் என்ன சார் கேட்கிறேன்? நான் சொல்றேன் கேளுங்க சார். அதாவது இப்ப ஒண்ணு இல்ல சார். சார் இங்க கேளுங்க. இங்க ஈரோடுல ஒரு பில்டிங், அது முழுக்க தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்துக்குள்ள வீடு. அந்த வீடு வந்து முழுமையா இடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர்களுக்கு வேறு பகுதியில் ஓட்டு இருக்கு. அந்த இடம் காலியா இருக்கிற இடத்துல அதே ஓட்டு அப்படியே இருக்குது. அதே போன்று பல பகுதிகள் இருக்கு. 1300 ஓட்டுகள் அங்க இருக்குது. இன்னொரு இடத்துல போய் இன்னொரு இடத்துலயும் அப்படியே இருக்கு. அது ஆதாரத்தோட காட்டப்பட்டது. அப்போ ஒருத்தருக்கு இரட்டை ஓட்டு இருக்கிறது, அது வந்து சரியான தேர்தலா நடக்குமா சார்? நான் என்ன சொல்றேன், இப்போ வந்து இதுல நீங்க பிரச்சனை என்ன? நீங்க மாநில அரசு வந்து தாசில்தார் ஆர்டிஓ கலெக்டர் வரைக்கும் மாநில அரசு ஒரு தப்பு செஞ்சா அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த 1 மாசத்துக்கு அப்புறம் அவர்கள் மீது மாநில அரசு நடவடிக்கை இருக்குங்கிற பயம் இருக்காது. அப்போ தவறு செய்வார்களா? திமுக ஓட்டுக்களை எடுப்பாங்களா? நான் என்ன சொல்றேன்னா, இந்த 66 லட்சத்துல திமுக காரங்க இருக்காங்க, அண்ணா திமுக காரங்க இருக்காங்க, பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களும் இருக்காங்க. ஆனால் அவர்கள் ஆதாரத்தை கொடுத்து சேர்த்துக்கொள்ளலாம். இதன் மூலம் ஒரு தெளிவு பிறக்கும். வரக்கூடிய காலத்தில் இப்படி கள்ள ஓட்டு போட்டு ஓடப்படுவது. ஆனால் வேண்டும் என்று மக்களை திசை திருப்பதற்காண்டி தோல்வி பயத்தினால் இப்பயே வந்து ஒரு கதையை விட்டுறது. இது வந்து மத்திய அரசாங்கம் வேண்டுமென்றே தமிழ்நாடு அரசு, இது என்ன தமிழ்நாட்டில் மட்டுமே நடக்குது?
ஏற்கனவே 45 நாள் நடந்து 12 மாநிலங்கள்ல நடந்திருக்கு. இந்தியா முழுக்க நடக்க போது ஏற்கனவே 9 முறை நடந்திருக்கு. கடந்த முறை ஆர்கே நகர் தொகுதியில டெபாசிட் போச்சு திமுகக்கு. அப்போ திமுக கேட்டது எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் வாக்காளர் இது தெளிவாயிடுண்டாங்க. அப்ப இவங்க வசதிக்கு கேட்டாங்க, இப்ப வேணாங்க. அப்ப 2021க்கு பிறகு மிகப்பெரிய அளவுல இந்த கள்ள ஓட்டுகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பது நிச்சயமான உறுதியான ஒன்று. ஏன்னா இவர்களுக்கு கள்ள ஓட்டு போடுவதில் இவர்கள் மிகப்பெரிய தந்திரக்காரர்கள் என்பதிலே மாற்று கருத்து. ஓகே சார். சார் ஜவஹர் அலி சார், இது ஆக்சுவலா இது வரைவு வாக்காளர் பட்டியல் தான் வெளியிட்டு இருக்காங்க. இன்னும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடல. அதற்கு முன்னாடி நீங்க 30-31 லட்சம் பேர் கன்ஃபார்ம். அந்த 66 லட்சம் பேர்ல தான் யார் யாரு ஆதாரத்தை கொடுத்து அவர்கள் சமர்ப்பிக்கிறாங்களோ அவங்க பேர்லாம் சேர்க்கப்படும். ஆனா இதையெல்லாம் ஒரே ஒரு விஷயம் சகோதரி தெரிஞ்சுக்கணும். இந்த அதாவது ஓட்டர் லிஸ்டையே அப்ரூவல் பண்ணி வெளியிடுறது யாருன்னா மாவட்ட கலெக்டர். ஒவ்வொரு மாவட்டத்து கலெக்டர் தான் அப்ரூவல் பண்ணி வெளியிடுறாங்க. அதனால இது ஒரு மத்திய அரசாங்கம் தேர்தல் கமிஷன் செய்தா கூட இதை முழுக்க முழுக்க செய்வது மாநில அரசு ஊழியர்கள். இந்த மாநில அரசு ஊழியர்கள் அவர்கள் செய்த விதத்தை நாங்கள் பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம். உங்களை மாதிரி நாங்க குறை சொல்லல. இன்னொன்னு மேடம் சொன்னாங்க, இவங்க எதுக்கு கவலைப்பட்டாங்க, எதுக்கு என்ன சொன்னாங்க, சலனப்பட்டாங்க அப்படின்னாங்க. ஆமா மேடம், நீங்க கவலைப்பட்ட விஷயம் தெரியும். 1.5 லட்சம் இலங்கை தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது ரொம்ப கவலைப்பட்டீங்க. காவிரி உரிமை போச்சுட்டு 7 வருஷமா வெளியிட வரும்போது ரொம்ப கவலைப்பட்டீங்க. கல்வியா பொதுப்பட்டியலுக்கு போகும்போது ரொம்ப உங்களுக்கு கவலைப்பட்டீங்க. ஜல்லிக்கட்டை நீங்க தான் ஆட்சியில தாரை வார்த்தீங்க, அப்பயும் ரொம்ப கவலைப்பட்டீங்க. மீத்தேன் ஹைட்ரோ கார்பனை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரும்போது ரொம்ப கவலைப்பட்டீங்க. நீங்க கவலைப்பட்ட எல்லா துறைகளிலும் ஊழல். இந்த முதலமைச்சர் அமைச்சர் செய்யக்கூடிய ஊழல்களை பத்தி கவலைப்படுறாரா? சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் சீரழிஞ்சு போய் பெண்கள் இன்றைக்கு மானபங்கப்படுத்தப்படுறாங்களா, அதை பத்தி கவலைப்படுறார்களா? விவசாயிகள் இன்றைக்கு அவர்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்டம் இல்ல, நெல்கள் மழையில் நனைஞ்சு போயிருக்கு, அதை பத்தி ஏதாவது கவலைப்படுறாரா? எதை பத்தி கவலைப்பட்டார்? யார பத்தி கவலைப்படுறதுல குடும்பத்தை பத்தி கவலைப்படுறார். தமிழக அரசு வெள்ள நிவாரணம் கேட்டு எப்பங்க கொடுத்திருக்காங்க? எந்த கவலையில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சருக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு விடுவி செய்யக்கூடியதான் வரக்கூடிய தேர்தல் களம். இந்த தேர்தல் களத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் வெற்றி பெறும். நிச்சயமாக இந்த தேர்தல் திமுகவை கள்ள ஓட்டு போடாத வகையிலே தடுக்க நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம். ஓகே ஓகே.